சற்றுமுன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் இ-சேவை மையங்கள் மூலம் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் மேஜர் மாற்றம் விரைவில் வர உள்ளது. பொதுமக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ரேஷன் கடைகள் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் தகுதி வாய்ந்த பெண்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஏற்கனவே மாதம் ரூபாய் 1000 கிடைத்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்து மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இதில் மெகா மாற்றம் வர இருக்கிறது. அதாவது இப்போது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்து மேல்முறையீடு செய்ய இ-சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் அங்கே செல்லாமல் நேரடியாக பெண்களே மேல்முறையீடு செய்யும் வகையில் சாப்ட்வேரில் தேவையான மாற்றங்களை செய்ய தமிழ்நாடு அரசு ரெடியாகி இருக்கிறது. இதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் இன்னும் சில நாட்களில் இதன் பணிகள் நிறைவடையும் என்றும் தமிழக அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது குறித்து மேல்முறையீடு செய்ய இ-சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அந்த அதிகாரி, இது மிகப்பெரிய திட்டம், பல கோடி பேர் விண்ணப்பித்தனர். இதனால் தொழில்நுட்பம் என்றால் அதில் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அனைத்து சிக்கல்களும் 15 நாட்களில் தீர்க்கப்படும். இப்போதே இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேல்முறையீடு செய்ய இ-சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டி உள்ளது குறித்து பலவித கருத்துக்கள் பார்க்க முடிகிறது. விரைவில் இதில் அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றம் வரும் என்று அவர் தெரிவித்தார். 1.63 கோடி பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பித்த நிலையில் அதில் சுமார் 1.6 கோடி விண்ணப்பங்கள் தகுதி பெற்றதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஏற்கனவே முதல் மாதம் ரூபாய் 1000 தொகை அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக மெசேஜ் பெற்றவர்கள் அடுத்த 30 நாட்களுக்கு மேல்முறையீடு செய்யலாம். இந்த மேல்முறையீடு 30 நாட்களுக்கு பரிசீலிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முறையீடு செய்யும் போது வருவாய் கேட்ட அலுவலர்கள் அதில் இறுதி முடிவு எடுப்பார்கள். ஆன்லைனில் தாக்கல் செய்யப்படும் மேல்முறையீடு விண்ணப்பங்களை அரசிடமுள்ள டோக்கன்களை வைத்து பரிசீலனை செய்வார்கள். அதன் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும். மேல்முறையீடு செய்வது குறித்து தமிழ்நாடு முக்கிய சிறப்பு முகாம்களை நடத்த தமிழ்நாடு அரசிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அந்த மூத்த அதிகாரி, இ-சேவை மையங்கள், தாலுகா அலுவலகங்கள் மற்றும் முதல்வரின் உதவி மையங்களில் எளிதாக மேல்முறையீடு செய்யலாம் என்பதால் இதற்காக தனியாக சிறப்பு முகாம்கள் எதுவும் தேவையில்லை என்று அவர் தெரிவித்தார். அரசு ஓய்வூதியம் பெறுவோர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடையாது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் இதுவும் பொதுமக்களிடையே அதிருப்தியை கிளப்பியுள்ளது. ஓய்வூதியம் என்பது வேலை செய்யும் காலத்தில் தங்களிடம் பிடித்தம் செய்த தொகையில் இருந்தே தரப்படும் நிலையில் இதற்காக உரிமை தொகையை நிராகரிப்பது சரியானது இல்லை என்று அவர்கள் வாதம். இவையெல்லாம் ஆங்காங்கே எழும் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று குறிப்பிட்ட அந்த மூத்த அதிகாரி, இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறிது கால அவகாசம் தேவை என்று அவர் தெரிவித்தார். மேலும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் புதிதாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் சில காலத்தில் அதற்கான நடவடிக்கையும் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேல்முறையீடு மனுக்களை கையாளுவது தங்கள் முதன்மையான இலக்கு என அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.